அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாக பிளவுபட்டு ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் ஒரு அணி உருவாகியதும் அந்த அணிக்கு மிக பக்கபலமாக இருந்தவர்களில் முக்கிய நபர் PH பாண்டியன். ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் உள்ளது, தனிப்பட்ட முறையில் புலனாய்வு செய்து அந்த மர்மத்தை நெருங்கிவிட்டேன் என்று தமிழகத்தையே பரபரப்புக்கு உள்ளாக்கியவர். பன்னீர்செல்வம் அணி இந்த அளவுக்கு உறுதியாக உருவாகுவதில் முக்கிய காரணமாக இருந்தவர் PH பாண்டியன். முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்தை மீட்பது தொடர்பான சட்ட ஆலோசனைகள் வழங்கியதோடு டெல்லிக்கும் சென்னைக்கும் பறந்து கொண்டிருந்தவர் திடீர் என தற்போது ஓ பன்னீர்செல்வம் இல்லத்திற்கும் வருவதில்லை, மிகவும் அமைதி காத்தும் வருகிறார். அவரது இந்த திடீர் மௌனத்திற்கு காரணம் என்ன என்று விசாரித்த போது PH பாண்டியன் கடும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. எம்ஜிஆர் ஆட்சி தொடங்கிய போது அவரது நம்பிக்கை நட்சத்திரங்களில் 5 பேரில் ஒருவராக இருந்தவர் PH பாண்டியன். 2 அணிகள் இணையும் போது கட்சியின் பொதுச் செயலாளர் பதவிக்கு தனது பெயரை பரிந்துரை செய்வார்கள் என்று அவர் எதிர்பார்த்தாராம். ஆனால் அதில் பன்னீர்செல்வத்திற்கு துளி கூட விருப்பம் இல்லையாம். இதனால் கடும் அதிருப்தி அடைந்த PH பாண்டியன் தற்போது பன்னீர்செல்வம் இல்லத்தின் பக்கம் தலை காட்டாமல் அமைதி காத்து வருகிறாராம். மேலும் PH பாண்டியன் ஏதாவது பூகம்பமாய் வெடித்துவிடக் கூடாது என்று அவரது மகன் மனோஜ் பாண்டியன் அச்சப்படுகின்றாராம். அவரது தந்தையிடம் அமைதியாய் இருங்கள், எனக்கு ஏதாவது ஒரு பதவி கிடைக்கும், அதை கெடுத்துவிட வேண்டாம் என்று தனது தந்தையை ஆறுதல் படுத்தி வருகிறாராம். எப்பொழுது என்ன நிகழுமோ என்ற பரபரப்பு உடனேயே தமிழக அரசியல் இன்றும் நகன்று கொண்டு இருக்கின்றது. அடுத்து என்ன நிகழும் பொறுத்திருந்து பார்ப்போம்.